शांति शांति शांति. ராகு குருவனுடைய ஒரு பாத்திரபதத்திலையும் குரு வந்து ராகுனுடைய ராகுலையும் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால செலவு, வீடு நிமித்தமான செலவு, வீட்டு குடும்ப நிமித்தமான செலவு, குழந்தைகளுக்காக செலவு, இப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். மற்றும் தன்னுடைய சொத்து நில புலன்கள் இதனாலேயும் செலவுகள். அது ரிஜிஸ்டர் பண்ண நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கும் நான் தான் காரணமோ, அதற்கும் நான் தான் காரணமோ, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணியிருந்தேன்னாக்கா பண்ணலைன்னாக்கா இந்த மாதிரி நான் இந்த நிலையை அடைந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல கில்ட் வந்துடும். அதுல இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய தாரத்தினுடைய அந்த ஒரு அமைப்பு தான் இவருக்கு தர்மத்துக்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்கறது, வேத கர்மாவை பண்றதுக்குன்னே அதிகாரத்தை கொடுக்கறது. அப்படிங்கும்போது திருமணத்துக்கு எகெயின்ஸ்டான ஆள் கிடையாது. சரி சுவாமிஜி வந்து சந்நியாசம் என்னன்னாக்கா, சந்நியாசம் உயர்ந்தது, ஆனா அதுக்காக திருமண வாழ்க்கை தாழ்ந்ததுன்னு சொல்லவே இல்லையே. எல்லார குருகள், எனக்கு வந்து ஸ்ரீவித்யா குருவே வந்து शांति शांति शांति. ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशरूढभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்தவர்களுக்குண்டான சனியினுடைய வக்கர பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சனி வந்து இந்த ஜூலை 13, 2025 வக்கரம் அடைகிறார். அதுல இருந்து 28 நவம்பர் வரைக்கும் அவர் வக்கரமாகத்தான் இருக்கிறார். மொத்தம் வந்து 138 நாட்கள், 4.5 மாதங்கள் வச்சுக்கோங்க. அதுல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உத்தரட்டாதியில 83 நாட்களும், பிறகு பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்களும் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உங்களுடைய ராசி அதிபதி குரு, அவர் வந்து 4ஆம் இடத்துல இருந்து இவர் இந்த குருவனுடைய நட்சத்திரத்துல பூரட்டாதியில வர்றாரு. அப்ப அவர் குரு உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்காரு. எல்லா விதமான செயல்பாடுகளும் செயல் திட்டங்களும் செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய டைம் அது. அதனால இந்த 2 செக்மெண்ட் தான் நம்ம பலனை பார்க்க போறோம். உங்களுடைய 7வது சனியில ஜென்மச்சனியில சனி இருக்கிறார். மீனராசிக்காரர்களுக்கு அது வந்து பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி என்கின்ற 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் நிலை. ஜென்ம சனி. இப்போ குரு 4ஆம் இடத்துல, ராசிக்கு உண்டான 4ஆம் இடத்துல ஒரு 48 நாட்களுக்காக அவர் வந்து உச்சமடைய போகிறார். அதாவது அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் அவர் அங்க போகிறார். ஸோ இதெல்லாம் கோரிலேட் ஆகிறது. இப்போ வந்து குரு வந்து ராகுவுடன் நட்சத்திர பரிவர்த்தனை. ராகு வந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறார். அதனால செலவு. ராகு குருவனுடைய ஒரு பாத்திரபதத்திலையும் குரு வந்து ராகுனுடைய ராகுலையும் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால செலவு, வீடு நிமித்தமான செலவு, வீட்டு குடும்ப நிமித்தமான செலவு, குழந்தைகளுக்காக செலவு, இப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். மற்றும் தன்னுடைய சொத்து நில புலன்கள் இதனாலேயும் செலவுகள். அது ரிஜிஸ்டர் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குறது சொத்து வரவும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த சனி உங்களுக்கு வரவுகளையும் கொடுப்பார். இப்போ இந்த சனியினுடைய வக்கரம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம குருவனுடைய வக்கரம் பார்க்கணும். முதல்ல வந்து வக்கரம் பார்க்கறது, வக்கர பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து குருவுக்கும் சனி வந்து அதிகமா பார்ப்போம். ராகு கேத்துக்கள் ஏற்கனவே வக்கர கிரகங்கள். உங்களுடைய ஜாதகத்துல இப்போ குரு 4ஆம் இடம், சனி வந்து உங்களுடைய லக்னத்துல ராசியில, ராகு 12ஆம் இடம், கேத்து 6ஆம் இடம், நல்ல இடம் தான். ஆனாலும் சனி அடையக்கூடிய வக்கரத்துக்கும் குருவனுடைய வக்கரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. குரு வக்கரம் அடைந்தால் எந்த அளவு நன்மையை குறைத்து செய்வார் அல்லது கூட்டி செய்வார்னு பார்ப்போம். ஆனா சனி மட்டும்தான் வில்லனாக இருந்து ஹீரோவாகவும் இருந்து வில்லனாகவும் மாறக்கூடிய தன்மை. அப்படியே தழகீழ பலன்களை
கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அதனாலதான் சனியினுடைய வக்கரம் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம். அதுவும் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவிட்டி நிறைய இருக்குது. ஆமா, அதனால சனியினுடைய வாயிலாக எப்பவுமே நான் வந்து 5 தலைப்புகள்ல சொல்லுவேன். இந்த 5 தலைப்புகள் என்னங்கிறதையும் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். அதாவது நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உறவினர்கள் எப்படி இருப்பார்கள், என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும், எனக்கு சொத்து பத்துகள் உண்டா இல்லையா அப்படிங்கிறதான். ஆனா இந்த சனியினுடைய இந்த பார்வையிலிருந்து, அந்த வக்கர பார்வையிலிருந்து என்னென்ன நடக்கிறது, ஏன்னா அவருடைய பார்வையும் கணக்குல எடுத்துக்கணும். சனி முதல்ல வக்கரம் அடையிறதுனால அந்த வீடு என்ன ஆகிறது, அந்த வக்கர சனி வந்து பார்வை 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும், 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம், எல்லா வித முயற்சிகளும் நம்ம எடுக்கிற அத்தனை எஃபர்ட்டும் வந்து 3ஆம் இடம் அதை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது செயல் திட்டம், எக்ஸிகியூஷன். அதாவது வந்து ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்கி ஒரு முயற்சியை உருவாக்குறோம்னாக்கா அதை வந்து செயல்படுத்துவது 7ஆம் இடம். அதனுடைய பரிணாமம் அது வெற்றியா தோல்வியா அல்லது சமனா அப்படிங்கிறது 10ஆம் இடம். இது அத்தனையும் பார்க்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுடைய லக்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அதை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் பிரயோஜனம் என்ன, இதுல பாசிட்டிவும் இருக்கு, கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு. நெகட்டிவ் வந்து சரி பண்ணிடலாம். அதுதான் இதனுடைய பியூட்டி, இந்த நிலையினுடைய பியூட்டி. சரி, மீனராசிக்காரர்களுக்கு தன்னுடைய இயல்புல மாற்றம் தெரியும். என்ன மாற்றம் தெரியும் தெரியுமா? கில்ட் ஃபீல் வந்துடும். திடீர்னு நம்ம வந்து ஆக்சுவலி சனி வந்து உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார், நீங்களும் பக்குவப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனா இப்ப என்ன ஆயிடும்னு கேட்டா, நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கும் நான் தான் காரணமோ, அதற்கும் நான் தான் காரணமோ, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணியிருந்தேன்னாக்கா பண்ணலைன்னாக்கா இந்த மாதிரி நான் இந்த நிலையை அடைந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல கில்ட் வந்துடும். அதுல இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாருமே அவரவர்களுடைய கர்ம பலனுக்காக தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் செய்த தவறுகளை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் இது. அதனாலதானே கில்ட்டே வருது. அதாவது கில்ட் வந்து நம்ம எதுக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியறச்சதான் கில்ட் வரும். ஆக்சுவலி அது வந்து ஒரு படி நம்ம மேல ஏறி இருக்கும் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த கில்ட்டை வந்து வச்சுக்கிட்டே நான் வந்து மறுபடியும் வந்து எல்லாரோடையும் டீல் பண்ணிட்டு இருந்தேன்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், குழப்பத்தை உண்டாக்கிக்குவேன். அதனால அந்த கில்ட்ல இருந்து வெளியில வரணும். அந்த கில்ட்ல இருந்து வெளியே எப்போ வர முடியும் அப்படின்னாக்கா, முதல்ல நான் அந்த கில்ட் ஓகே நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி அப்படி போகணும். சிவபெருமானுக்கு வந்து திங்கக்கிழமை வந்து நம்ம பால் அபிஷேகத்திற்கு கொடுக்கறது, நெய் அபிஷேகம் கொடுக்கறது. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு பிராயஷ்சித்தமாக இனிமேல் நான் அந்த தவறை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம். பண்ணக்கூடாது அப்பனி அப்படின்னு போய் அங்க போய் பிக்ஷை எடுக்கிற மாதிரி கிடையாது. இனிமேல் நான் பண்ண மாட்டேன், ஏற்கனவே பண்ணதுக்கு எனக்கு வந்து வழி தெரியல, அதனால உங்கள்கிட்டயே சமர்ப்பிக்கிறேன், எல்லாரையும் நல்லா இருக்கவை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஒண்ணு, சுவாமிஜி எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டேல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப முக்கியம். மீனராசிக்காரர்கள் அடைய வேண்டிய சிகரம் எல்லாம் நிறைய இருக்கின்றது. அதனால இதை வந்து கொஞ்சம் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அது கவர்மெண்ட்டே நினைச்சாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டான நேரத்துல நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும், நம்ம தெரிஞ்சிருவோங்கிறத விட சுதாரிச்சிருவோம். அதுதான் இப்ப மெயின். சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு உத்வேகம் நமக்கு வந்துடும். பயங்கரமான உத்வேகம் வரும். எதை குறிச்சு அப்படின்னு கேட்டா, நான் இழந்த, ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி இவர் இப்ப லக்னத்துல இருக்கிறார். 12ஆம் இடம்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட்ல நடந்த அத்தனை விஷயங்கள் நான் எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டனோ அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது ஒரு உத்வேகம் வந்துடும். நான் இதை பண்ணிடணும் அப்படிங்கும்போது அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், அவசரப்பட ஆரம்பிச்சிருவேன், பதட்டப்பட ஆரம்பிச்சிடுவேன். அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பதட்டமோ அவசரமோ நம்முடைய காரியத்தை சிதற அடிக்கும். அதே போல கொஞ்சம் சோம்பலும் கூடி இருக்கும். அதனால மனசு மட்டும் வேகமா இருந்து பிரயோஜனம் இல்லை, உடலும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அதனால பதட்டப்பட வேண்டாம், ரிலாக்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய இயல்பை பத்தினது. பிறகு ஒரு ஆற முடியாத கோபம் அப்படிங்கிறது இருக்கும். அது 11ஆம் அதிபதி வேறையா, லாஸ் ஆயிருக்கும். அது வந்து சில பேருக்கு பணம் லாஸ் ஆயிருக்கு, சில பேருக்கு வந்து கௌரவம் வந்து அவர்கள் கௌரவத்தை கட்டி காப்பாத்தின கௌரவத்தை வந்து அது உடைக்கிற மாதிரி ஒரு மாதிரி நிகழ்வுகள் நடந்தது, துரோகங்கள் நடந்தது. பிறகு நம்மளே வந்து நம்மளுடைய ஒரு மாதிரியான ஏற்றுக்கொள்ள முடியாதனால அந்த ஈகோனால தவறு பண்ணிடும். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடும், ஒரு ஆற முடியாத ஒரு வடுவாக கோபமாக இருக்கும்.
அதுல இருந்து வெளியில வந்துருங்க. அதுல இருந்து வெளியில வந்து அதுக்குதான் சிவனுடைய பால் அபிஷேகம் கொடுக்கறது அல்லது நெய்யினுடைய அபிஷேகம் கொடுக்கறது. சரி, இதுல இருந்து வெளியே வந்துட்டோம்னா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த நன்மைகள் என்னன்னு பண்ணுவோம். உங்களால் பிசினஸ்ல இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் சொன்னது எல்லாமே. 2வது செக்மெண்ட் அக்டோபர் 4ல இருந்து உங்களுக்கு நவம்பர் வரைக்குமே, நவம்பர் 28 வரைக்குமே சனி வந்து குருவினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி. அது மட்டும் இல்லாமல் அவர் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. 2 கேந்திரங்களுக்கு அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய முயற்சி அத்தனையும் அவ்வளவு அபரிமிதமாக உங்களுக்கு அவர் உருவாக்கி கொடுக்க போகிறார். ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப நல்லவர். இப்ப செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல கேத்துவுடன் இருக்கிறது. அதனால சில குறுக்கு வழியிலெல்லாம் நீங்க வந்து உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை. சட்டத்துக்கு புறம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சட்டத்துக்கு புறம்பு கிடையாது. ஆனாலும் குறுக்கு வழியில சில வழிகளை தன்னை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, வாய்ப்புக்காக வந்து காத்து இருக்கக்கூடிய கொக்கு மாதிரி இருந்து நீங்க செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதெல்லாம் ஓகே. இந்த செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வருது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்தா சில நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். ஆனா பெரிய பாசிட்டிவ் என்ன தெரியுமா? 2க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல வர்றார். அவர் பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதி வந்து உங்களுடைய அந்த ராசியை பார்ப்பார். அங்க சனியும் இருக்கிறார். சனி செவ்வாய்ங்கிறது கழகம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க கழகம்னு சொல்றேன். ஆனா அது உங்களுக்கு பொட்டன்ஷியல் பவரை கொடுக்கிறது உங்களுடைய எக்ஸிகியூஷன்ல. இப்ப வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது. ஆனால் அந்த கண்டிஷன்ஸ், இந்த செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட 29 ஜூலைல இருந்து 13 செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறார். ரைட்டா? இந்த கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு 40-45 நாட்கள் இந்த விஷயம். அதாவது ஒரு வீட்டுல அப்படித்தானே இருப்பார் அவர். 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது. அதனால திருமண ஏற்பாடுகளோ திருமண உறவுகளோ சில சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய தருணம் அது. அது 29 ஜூலைல இருந்து அதாவது செப்டம்பர் 13 வரைக்கும். அதாவது ஆகஸ்ட் முழுமைக்கும் பிறகு செப்டம்பர் பாதிக்கும். 1.5 மாசம். அதுல திருமண ஏற்பாடுகள் வேண்டாம். பாகப்பிரிவினைகளோ அல்லது வந்து சகோதரனுடைய சண்டையோ வேண்டாம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். எதுவா இருந்தாலும் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். இதாயிடுச்சா? 3வது என்ன அப்படின்னு கேட்டா, புதிதாக வண்டிகள் வாங்க வேண்டாம். அந்த ஒரு பீரியட் 29 ஜூலைல இருந்து 13 செப்டம்பர் வரைக்கும். அது வந்து அந்த இந்த உறவுகள் மட்டும்தான். ஆனா அந்த நேரத்துல குரு உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்படிங்கும்போது பிசினஸ்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ இப்ப இருந்தே பிளான் பண்ணுங்க. முதல் செக்மெண்ட்ல அதாவது ஜூலை 7ல இருந்து 4 அக்டோபர் வரைக்கும் என்னென்ன பிளான் பண்ணணுமோ பிளான் பண்ணுங்க. பிசினஸ்ல வந்து புதுசா உருவாக்கலாமா, பிசினஸை வந்து நம்ம வேற ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வரலாமா அப்படின்ற நிறைய திட்டம் பண்ணுங்கள். ஆனால் அந்த திட்டங்களை அக்டோபர் 4க்கு பிறகு, அதாவது உங்களுடைய குரு அதிச்சாரமாக கடகத்துல வந்து நுழைஞ்சிடுறார். அங்க அவர் 24 நாட்கள் இருப்பார். அதாவது அக்டோபர் 4ல இருந்து 24 நாட்களுக்கு அவர் அதிச்சாரமாக ரொம்ப வேகமா போகக்கூடிய குருவா இருப்பார். விறுவிறுன்னு உங்களுக்கு காரியத்தை வந்து செயல்படுத்தி கொடுப்பார். ஏன் தெரியுமா? சனியும் குருவும் மிகவும் ஒரு காம்பினேஷன் வந்ததுனாக்கா பிசினஸுக்கு உதவக்கூடியவர்கள். இந்த குரு புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு மிகவும் நல்ல குரு, உச்ச குரு. இது ஒரு அதிருஷ்டம்னு சொல்லுவேன். அதாவது சொல்லுவோம் இல்லையா, கெட்ட நேரத்திலையும் ஒரு நல்ல நேரம்பா அப்படின்னு, ஒரு நல்ல அமைப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஜென்ம சனியிலும் வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை மீனராசிக்காரர்கள் நழுவ விட வேண்டாம். இந்த சனியினுடைய வக்கரமானது உங்களுக்கு பெருத்த லாபத்தையும் உங்களுடைய பினான்சியல்ஸ் அந்த ஸ்திதியை, அந்த ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தி கொள்ளவும் ரொம்ப உதவிகரமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு ஏற்பாடு நடக்கிறது, திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது, புதிய பிசினஸ் நடத்துகிறது, பினான்சியலாக அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் வச்சு நடத்துபவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது, ரியல் எஸ்டேட்காரர்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து லக்னத்தை பார்க்க போறாரு. ரைட்டா? செவ்வாய் என்பவன் பூமி காரகன் என்பதை மறந்து விடக்கூடாது. ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ். யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், பிறகு லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், பெரிய பெரிய வண்டிகள் வைத்து நடத்துபவர்கள், லோடு அந்த கண்டெய்னர்லாம் போறது இல்லையா, அவர்கள் கொஞ்சம் சட்டப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல பழைய வண்டிகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வது, அது எஃப்சி எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து அதை வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து சரி பார்த்து கொள்ளுங்கள். பிறகு புதிதாக வேலை வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப சில பேருக்கெல்லாம் திருமணமா வேலையான் இருக்கும்.
பெண் குழந்தைகளுக்கெல்லாம். அதுவும் கரெக்டா ஒரு 25 வயசுல இப்ப நீங்க வந்து ரேவதி நட்சத்திரம்னு வச்சு கொடுங்களேன். ரேவதி நட்சத்திரம் வந்து புதன் தசை முடிஞ்சு உங்களுக்கு கேத்து தசை முடிஞ்சு இப்போ சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கிறவர்களுக்கு கல்யாணமா அல்லது வேலையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன கேட்டா தவறா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாதீங்க. நான் திருமணத்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா ஜாதகம் பார்த்து கொடுக்குற ஆள். அதுவும் இல்லாம திருமணம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். அது நம்ம சொசைட்டியில வந்து ஒரு கோயிலினுடைய கர்ப்பகிரகத்துல ஒருத்தருக்கு தகுதி உண்டாக வேண்டும் என்றால் ஒருவருக்கு திருமணம் ஆயிருக்கும். இன்னும் கூட அந்த வேதோக்தமாக ஆகமோக்தமாக நடக்கக்கூடிய அந்த கோயில்கள்ல இதுதான் விதி. அதே போல எஜமானனாக பாரியாள், அதாவது ஒய்ஃப் இருந்தாதான் எஜமானனாக உட்காரத்துக்கு தகுதி. அப்போ ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய தாரத்தினுடைய அந்த ஒரு அமைப்பு தான் இவருக்கு தர்மத்துக்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்கறது. வேத கர்மாவை பண்றதுக்குன்னே அதிகாரத்தை கொடுக்கறது. அப்படிங்கும்போது திருமணத்துக்கு எகெயின்ஸ்ட் ஆள் கிடையாது. சரி சுவாமிஜி வந்து சந்நியாசம் என்னன்னாக்கா, சந்நியாசம் உயர்ந்தது, ஆனா அதுக்காக திருமண வாழ்க்கை தாழ்ந்ததுன்னு சொல்லவே இல்லையே. இல்லற குருகள், எனக்கு வந்து ஸ்ரீவித்யா குருவே வந்து யோகாம்பா சமேத காசிநாதானந்த குரு தானே. அவர் வந்து இல்லற குரு. அவர்கிட்ட தான் நம்ம வந்து ஸ்ரீவித்யாவே கத்துக்கிட்டோம். மேரு பூஜைகள், அவர் வந்து நவாவரண பூஜை மற்றும் ஷோடசாவரண பூஜை எல்லாம் எனக்கு எடுத்து வச்சார். அவர்கிட்ட நம்ம 8 வருஷங்கள், அதாவது 8 years வந்து வெரி சீரியஸா நம்ம சாதனை எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது திருமணத்துக்கு எகென்ஸ்ட் கிடையாது. ஆனால் பெண் குழந்தைகள் வேலைக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கள் இந்த ஒரு காலகட்டங்கள்ல. அதனால அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவும் சனி இது ஒரு சரியான ஒரு காம்பினேஷன். திருமண வாழ்க்கைக்கு இது அந்த அளவுக்கு நல்ல காம்பினேஷன் கிடையாது. சனி செவ்வாயினுடைய நேர்பார்வை, ஏன்னா செவ்வாய் வந்து 2க்கு உண்டானவன். சனி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து சனி பார்க்க இருக்கிறதுங்கிறது சரியில்லை. அந்த நேரத்துல வந்து புதன் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து கேத்துவோட இருக்கனால திருமணத்துக்கு ஏற்ற டைம் இல்லை. பெண் குழந்தைகளேன்னு சொன்னா கோவம் வந்துட்டு போகுது. அம்மா எப்பவுமே அம்மா தான். அது குழந்தையா இருந்தாலும் அம்மா தான், வயசு குழந்தையா இருந்தாலும் அம்மா தான். அதாவது வந்து கல்யாணம் ஆனாலும் அம்மா தான், பாட்டி ஆனாலும் அம்மா தான். அம்மா. அதனால தாய் குழந்தைகள் வந்து இந்த நேரத்துல இந்த முடிவெடுங்க. அப்பாவுக்கு சொல்லி புரிய வைங்க. குஹாத்மானந்தா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தலையை உருட்டிட போறீங்க. இருந்தாலும் சொல்லலாம். அப்படிதான் இருந்த ஜாதகத்தை அனுப்பினால் கண்டிப்பாக நான் பார்த்து கொடுப்பேன். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உங்களுடைய பெற்றோர்களும் புரிந்து கொள்வார்கள். இந்த வீடியோ பார்த்தா அவர்களும் புரிந்து கொள்வார்கள். இதுக்கு ஏன் சுவாமிஜி இவ்வளவு பேசுறோம், நீங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. இந்த ஞானத்தை கொடுக்கணும். அதுக்காக அப்படியே வந்து நீங்க கேடு கட்டுப்போ, நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து என்னுடைய குருமார்கள் எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்கல. வேதாந்த குருவாவும் சரி, ஸ்ரீவித்யா குருனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த யோகாம்பான்னு சொல்லக்கூடிய என்னுடைய குருமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுல குதிரை கொம்பு. அது எனக்கு கிடைச்ச இந்த வித்தை. அதனால திருமணத்துக்கு அது டைம் வந்து கொஞ்சம் சரியில்லைங்கிறதா உண்மை. அந்த நேரத்துல திருமணத்தை அவாய்ட் பண்ணிடுறதும் உண்மைதான், பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். சரி, அதுலயும் குறிப்பாக எந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருமணத்தை அவாய்ட் செய்வது சால சிறந்தது. டூரிங் திஸ் பீரியட், ஓன்லி இந்த பீரியட்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் சனி நேர்கதி ஆயிட்டா திருமணம் எல்லாம் வந்து நம்ம தாராளமா பண்ணலாம். பிறகு செவ்வாய்ங்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வேண்டாம், புது பார்ட்னர்ஷிப் வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கிட்ட நீங்க வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், ரொம்ப முக்கியம். ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் எடுத்து நடத்தலாம். நீங்க சனி வக்கரம் ஆன உடனே எடுத்து நடத்தலாம். ஏனென்றால் 6ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயும் கேத்தும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது தாராளமாக எடுத்து நடத்தலாம். டோன்ட் வரி அபௌட் இட். வெற்றி கிடைக்குமா, நீங்க சொல்லிட்டால் வெற்றி கிடைக்குமானா தாராளமாக வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் குரு ஏற்கனவே 10ஆம் இடத்தை தன்னுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார். பிறகு உச்சமாகி மறுபடியும் இன்னொரு ஸ்தானமாகிய லக்னத்தை தான் பார்க்கிறார் அவர். அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராது. பிறகு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். நீங்க சொந்த வீடு வாங்க முடியும். உங்களுடைய கம்பெனியை வந்து நீங்க மாற்ற வேண்டும் என்றால் மாற்ற முடியும். பிசினஸ் சைட்ல பண்ண முடியும். அதே போல நான் வந்து ஒரு ஆன்சைட்டுக்கு வந்து நான் வெளிநாட்டுக்கு போகலாமா, வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு இன்னொரு இடத்துக்கு போகலாமா, தாராளமா போயிட்டு வரலாம். அதே மாதிரி சொந்த ஊர்ல இருந்து நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேங்கிறவர்களும் தாராளமாக போயிட்டு வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை விட சொந்த ஊர்லயே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் உண்டு. இந்த ஐடியில இருப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு ரிலீஃப், இந்த கழுத்தை நெரிச்ச மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிறகு கவர்மெண்ட்ல இருக்கிறவர்களுக்கு
உங்களோட மேல இருந்த அத்தனை பழியும் தீர்க்கப்படும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தைரியமாக இருங்கள். உங்களுக்கு பைரவருடைய வழிபாடு சரியான வழிபாடு. நஷ்டத்திலிருந்தும் உங்களை மேலே கொண்டு வந்துடுவார் இந்த வக்கரச்சனி. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய பாதிப்பே இல்லை. ஏன்னா குரு ஆல்ரெடி உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிராவல் பண்றார். அற்புதமாக படிக்கலாம். டோன்ட் வரி. நீங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டையும் கூட தாராளமா பண்ணலாம். ஆச்சாரியர்களுக்கும் டீச்சர்களுக்கும் ஸ்தாபனத்தை வைத்து நடத்துபவர்களுக்கு, ஆன்மீக ஸ்தாபனத்தை வைத்து நடத்துபவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. டிசபிள்டு குழந்தைகளுக்கு இந்த வக்கர நேரத்துல நீங்க வஸ்திர தானம் பண்ணினேன்னாக்கா ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிப்பு புஸ்தகங்களை வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். பிறகு பித்ரு தோஷம் இருப்பவர்கள் அதுக்கு சாந்தி காரியங்கள் பண்ணிவிடுவீர்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால நல்ல குரு அமைவார். நல்ல மந்திர சித்தி கிடைக்கும். இந்த 7.5 சனி ஒரு லாங் ஜம்ப் மாதிரி, ஒரு ஹை ஜம்ப் மாதிரி உங்களை எங்கேயோ உயர்த்தி வைத்து விடுவார் என்பதுதான் உண்மை. அதனால பூர்ண ஆசீர்வாதங்கள். இந்த சனி உங்களுக்கு சாலச் சிறந்த நண்பனாகத்தான் விலகப் போகிறார் என்பதை கூறி முடிக்கின்றேன். வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः.